இங்க இந்த பொண்ணு ஒரு ஸ்கூல்ல 10th படிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணும் இந்த பையனும் சின்சியரா லவ் பண்றாங்க. கிளாஸ்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதும் இந்த பொண்ணு வெளியில வரப்ப அவன் பின்னாடி வரதுமானு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு அந்த ஊர்லயே இருக்கிற நிறைய கோயிலுக்குனா போய் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருந்தப்ப இந்த பொண்ணு 10th ஃபெயில் ஆயிடுறா. அதனால அந்த பையனும் இந்த பொண்ணு கூட பேச மாட்டான். ஏன்டா பேச மாட்டேன்னு அவங்க கிட்ட நேரா போய் கேட்கும் போது, எங்க அம்மா நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயில், அதனால உன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்றான். உங்க அம்மா கிட்ட கேட்டா லவ் பண்ணன்னு பயங்கரமா போட்டு அடி நடிச்சிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிராமத்துல, அந்த கிராமத்திலே இருக்கிற எல்லா பசங்களுமே ஸ்கூல் ஹாலிடேஸ் லீவ்ல சந்தோஷமா எல்லாருமே சேர்ந்து ஜாலியா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இப்படின்னா இருக்கும் போது நம்ம ஹீரோட அப்பா கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்க அப்பா இந்த வேலை பார்த்தாரு, அதுக்கப்புறம் நான் இந்த வேலை பார்த்தேன், என் பையனை இந்த வேலை பார்த்துட கூடாது, யாரு கை கால புடிச்சாச்சும் என் பையனை நல்லா படிக்க வச்சுட்டேன்னா அதுவே எனக்கு போதும்னு சொல்றாரு. இப்படின்னா பேசிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே டெம்போல வரப்ப ரயில்வே டிராக்கு கிட்ட கரெக்டா அந்த டெம்போ நின்றுது. அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட்டும் ஆயிடுது. அவங்க அப்பா இறந்து போனதும் அவங்க அப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குனா அவங்க பையன் செய்யறான். அவங்க அப்பா நம்ம பையன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதே மாதிரியே இவங்க பையனும் 12th அவங்க ஸ்கூல்லயே 90% மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க்கும் வாங்கியிருப்பான். ஆனா அந்த சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்கு அவங்க அப்பா அங்க இல்ல. இவனுக்கு கீழே 2 தங்கச்சி இருக்கிறனால இவனால மேற்கொண்டு படிக்க முடியாம அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக மேற்கொண்டு படிக்காம சென்னையில இருக்கிற ஒரு ஜவுளி கடையில வேலைக்கு போறான். உங்களுக்கு இந்த படத்தோட பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.